மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள், செய்யப்படும் என்று நான் ஏற்கனவே நினைத்தேன். அதை கர்நாடக அரசு செய்திருக்கின்றார்கள். அதற்காக நான் கர்நாடக அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரிக்கும் போது நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும். குமாரசாமியை போல் கூட்டல் கழித்தலில் தவறு ஆகிவிட்டது என்று தவறான தீர்ப்பை சொல்லக்கூடாது. இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாட்டிலே இருக்கின்ற பல மக்கள் சிறு தவறு கூட அதிகமான தண்டனைகள் பெறுகின்றார்கள். உதாரணமாக, அரசு அதிகாரி 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார் என்பதற்காக 5 வருடம் சிறை தண்டனை பெற்ற தீர்ப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. அதேபோல் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து கொள்ளையடித்து லஞ்சமாக பெற்று வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்ற ஜெயலலிதா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை வரும். உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கின்ற தத்தின் மீது கூட விமர்சிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இதில் தலையிடாமல் வேறு நீதிபதிகளை வைத்து நியாயமான தீர்ப்பை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காலங்கள் தான் முக்கியமாக பேசப்பட்டது. இப்போ 18 ஆண்டுகள் பொறுத்து தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை விரைந்து முடிக்க? இல்லை, விரைந்து முடிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெயலலிதா தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், வெற்றிவேல் ராஜினாமா செய்கின்றார், மறுநாளுக்கு அடுத்த நாளே 2 நாட்களில் இவர் தேர்தலில் நிற்பார் என்று அறிவிக்கப்படுகின்றது. அதுபோல சுறுசுறுப்பாக இயங்கி குறைந்தபட்சம் ஒரு 2 மாத காலம் அல்லது 3 மாத காலத்திற்குள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற முறையை உச்சநீதிமன்றம் கடைபிடிக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்கும்? நியாயமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இப்போது நீதித்துறையின் மீதே இந்திய மக்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே நீதித்துறை நியாயமான ஒரு துறை. அவருடைய தீர்ப்புகள் என்பது பாரபட்சமின்றி குற்றம் செய்தவர்கள் உண்மையாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்தவாது இந்த உச்சநீதிமன்றம் ஜெயலலிதாவின் மீது கடுமையான தண்டனை அவர் செய்த குற்றத்திற்கு தந்து தீர்ப்பு வழங்க வேண்டும்.